அகாடமி குரூப் 2 சம்பந்தமா ரிசல்ட் சம்பந்தமா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா, ரிசல்ட்ஸ் வந்து வருகிறது கட்டாயம் தான். ஓகேங்களா, மழை பெய்யுது, டிஎன்பிசி இதை விட்டாங்க, அதெல்லாம் வந்து நீங்க கருத்தில் கொள்ளாதீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளோ ரெயின், இன்னைக்கும் வந்து காமன் ஹாலிடே விட்டுருந்தாங்க. இன்னைக்கு மார்னிங் நீ வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாரு, இன்னைக்கு மார்னிங் December 5 ஒரு ரிசல்ட் வெளியிட்டு இருக்காங்க. சரிங்களா, அப்போ இதெல்லாம் ஒரு ரீசனாகவோ வந்து அங்க வந்து பேசும் பொருள் ஆகாது. மேபி அந்த இன்னைக்கு வந்த மார்னிங்ல வந்து ரிசல்ட் வந்து மேபி வந்து ஃப்ரைடேவே அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டு போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய வெப்சைட் கண்ட்ரோல்ல இருந்து மேபி ஆபீஸ்ல இல்லாம வீடுகள்ல இருந்தோ வந்து கூட அவங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணலாம். சரிங்களா, அதனால இதெல்லாம் ஒரு ரீசன் நம்ம பேச வேணாம். December 15 ரிசல்ட் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம டாப்பர்ஸ் இதுக்கு முன்னாடி குரூப் 2 இதே பேட்டர்ன் வச்சுக்கோங்க. இப்ப இருக்கக்கூடிய அதே பேட்டர்ன் தமிழ் எலிஜிபிலிட்டி விட்டுருங்க. ஓகேங்களா, அது வந்து ஏகப்பட்ட குழு டிஎன்பிசி சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க, அது எல்லாரும் பாஸ் ஆயிடும்னு சொல்லிட்டாங்க. அதனால அதை ஒரு மேட்டரா பேசாதீங்க, அதை விட்டுருங்க. சரிங்களா, நமக்கு தேவை பேப்பர் 2, அதாவது ஜிஎஸ் பேப்பரை நடத்தக்கூடிய 300 மார்க்குக்கு நடந்த தேர்வில் இருக்கக்கூடிய மார்க்ஸ் தான் பேசுறோம். அப்ப இதுக்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய அதே சிலபஸ் அதே பேட்டர்ன்ல இதுக்கு முன்னாடி 2 தடவை எக்ஸாம் நடந்திருக்கு. அதாவது 2015-16 அந்த டைம்ல வந்த நோட்டிபிகேஷன்ல ஒரு மெயின்ஸும் 2019ல நடந்த மெயின்ஸ். ஓகேங்களா, 2 தடவை அதே பேப்பர்ல, ஓகேங்களா, அதே பேட்டர்ன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் தான். ஓகே, அதே பேட்டர்ன் அதே சிலபஸ் நடந்திருக்கு. அப்போ இந்த பேட்டர்ன் கண்டினியூவா அதே வர ஓகேங்களா, பாருங்க 2016ல அதே பேட்டர்ன், 2019ல அதே பேட்டர்ன், இப்ப நடந்த 2023 இப்ப நடந்த பேட்டர்னும் அதே பேட்டர்ன். அப்போ கண்டினியூவா இதே பேட்டர்ன் இருக்கும்போது ஈஸியா வந்து கொஸ்டின்ஸ் வந்து ட்ராக் பண்ணிடுவாங்க. யாரா இருக்கட்டும், அது ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், படிச்சவங்களா இருக்கட்டும், ஆல்ரெடி கிளியர் பண்ணவங்க இன்னொருத்தவங்க சஜஷன் பண்றதா இருக்கட்டும், அது ஒரு இன்ஸ்டியூட்டா கூட இருக்கட்டும். ஓகேங்களா, ஈஸியா வந்து ட்ராக் பண்ணுவாங்க. கண்டினியூஸா 1-2 டைம்ஸ் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் நடந்திருக்கும் போது அவங்களால வந்து கொஸ்டின் இப்படிதான் வரும் அப்படி கணிக்க முடியும். இந்த ரேஞ்சில் தான் வந்து மார்க்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால கணிக்க முடியும். அதனால ஈஸியா கணிச்சிடுவாங்க. அதனால இதுக்கு முன்னாடி 2016 இருக்கட்டும், 2019 இருக்கட்டும், டாப்பர்ஸோடைய மார்க் தான் பாக்குறோம். ஓகே, ரிசல்ட் வந்து எப்பவும் போல ஃபைனல் ரிசல்ட் வெளியிடும் போது எப்படி வெளியிடுவாங்க அப்படி பண்ணா ஆல்ரெடி நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன். மொத்தமா ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய நேம், அவங்களுடைய கம்யூனிட்டி, அவங்களுடைய ஜெண்டர் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய மார்க்ஸ், இன்டர்வியூடைய மார்க்ஸ் பிளஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு டோட்டல் மார்க்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய பிடிஎஃப் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா டாப்பர்ஸோடைய மார்க் இருக்கும். அதான் ஞாபகம், இந்த டாப்பர்ஸ் அப்படி நான் இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்றது வித்தவுட் இன்டர்வியூ, அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய மார்க்ஸை மட்டும் தான் சொல்றது தவிர இன்டர்வியூ மார்க்ஸ் கிடையாது. ஏன்னா இன்டர்வியூ மார்க்ஸ் பொறுத்து அது டாப்பர்ஸ் மாறும். ஏன்னா 27 எடுத்திருப்பாங்க, ஒரு சில பேர் 30 எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, அதனால நான் அதை பத்தி பேசல. இப்ப நான் பேசுறது டாப்பர்ஸ் அப்படின்னா அவங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதாவது அவுட் ஆஃப் 300க்கு அவங்க எடுத்த டாப் மார்க்கை மட்டும் தான் நம்ம பேசுறோம். சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் 2016, அதாவது 2015-16 நடந்தது, மெயின்ஸ் நடந்தது 2016. அந்த டைம்ல நடந்த குரூப் 2 அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். ஓகேங்களா, இந்த குரூப் 2 பேட்டர்ன் மாறினது. அப்ப அதோடைய டாப் 3 மார்க்ஸ் என்ன மார்க் தான் திருப்பி சொல்லிட்டேன், இது வேற எதுவும் நினைச்சுக்காத, ரிட்டன் மார்க்ஸ் தான். ஓகேங்களா, எத்தனைக்கு? அவுட் ஆஃப் 300. அவுட் ஆஃப் 300க்கு தான் இந்த டாப் 3 மார்க்ஸ். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 157 மார்க்ஸ். ஓகே, ஆக்சுவலா 157.15 வந்தது, நம்ம வந்து 157 எழுதியிருக்கேன். சரிங்களா, அப்போ டாப் மார்க் பாத்தீங்கன்னா 157. அடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் அடுத்த டாப் மார்க் என்ன வந்திருந்தா 154, அடுத்து 151. ஓகேங்களா, இது வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல. இதுல வந்து இவர் தான் கடைசி டாப்ல இருந்தாரு, இன்டர்வியூ 30 மார்க்ஸ் எடுத்து. ஆனா இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா, அதாவது இவர் தான் செகண்ட் மார்க் டோட்டல் மார்க்ல வெளியிடும் போது, ஏன்னா இவர் வந்து இன்டர்வியூல வந்து அதிகமான மார்க்ஸ், இவரோட அதிகமா மார்க்ஸ் எடுத்ததுனால இவங்க ஃபர்ஸ்ட் மார்க் வந்துட்டாங்க, இவங்க செகண்ட் மார்க் வந்திருக்காங்க. சரிங்களா, இது மட்டும். ஆனா ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பாருங்க, கிட்டத்தட்ட டாப் மார்க்கே ஒரு 55% தான் இருக்குது. அதான் வச்சுக்கோ, மொத்தமே 300 மார்க்கு, அதுதான் பாதி அப்படி எடுத்துக்கிட்டேன்னா 150 மார்க், அதுதான் 50%. ஓகேங்களா, இப்போ 1% அப்படின்னா 3 மார்க், இங்க நான் 7 மார்க், கிட்டத்தட்ட சொல்ல போனா 52% தான் டாப் மார்க்கே. அவ்வளவுதான், 52% தான். அப்போ ஒரு காலத்துல டாப் மார்க் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 ரேங்க் உள்ள நீ வரணும்னாலே 2015-16ல 50% ஆஃப் த மார்க் தான். டோட்டல் மார்க்ல நீ ஒரு 50% மார்க் எடுத்தாலே நீ டாப் 10 ரேங்க் உள்ள நீ வந்துடுற. எப்போ 2016ல. ஓகேங்களா, இது அந்த டைம்ல இருந்தக்கூடிய ட்ரெண்ட். ஏன்னா அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் தடவை நடந்த குரூப் 2 எக்ஸாமினேஷன். ஓகே, அதிகமான பேர்ஸ் வந்து எழுதாமையும், அதான் என்னன்னே தெரியாம வந்து எழுதியிருப்பாங்க. அதனால இதோடைய மார்க்ஸோட லெவல் வந்து கம்மி.
அடுத்து 2019 இதான் கடைசியா நடந்த இந்த தடவை நடந்ததுக்கு முன்னாடி நடந்த குரூப் 2 எக்ஸாமினேஷன். அதுல பாருங்க அந்த ட்ரெண்ட் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாப்பர்ஸோட மார்க் வந்து கிட்டத்தட்ட 30 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதுதான் அப்ப டாப் மார்க் அப்படின்னு சொல்லும்போது 182 அதுதான் டாப் மார்க்கா இருந்திருக்காங்க. அடுத்து 181.5 180 அந்த டென்சிட்டி பாருங்க அப்படியே நெருக்கமா இருக்குது. ஓகேங்களா, இந்த இதுல வந்து எல்லாருமே நல்லா படிச்சு நல்லா ஸ்கோர் பண்ணால அவங்க எல்லாருடைய மார்க் 82 81.5 80 அதுக்கப்புறம் எல்லாம் போக போக 79 2 பேர் இருந்தாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 75 ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அப்போ கொஞ்சம் மார்க் கம்மியாக ஒரே மார்க் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 10 ரேங்க் உள்ள அந்த மாதிரி இல்ல. அதுல பாருங்க டிஃபரன்ஸ் பாருங்க 3 மார்க்ஸ் டிஃபரன்ஸ் இருந்தது. ஆனா இங்க அப்படி இல்ல. ஓகேங்களா, அதாவது 0.5 தான் டிஃபரன்ஸ், இங்க 1.5 தான் டிஃபரன்ஸ். இதுதான் வந்து காம்படிஷன் அதிகமாக அந்த மார்க் டிஃபரன்ஸ் எல்லாருமே அந்த புள்ளி ஒரே புள்ளிக்குள்ளே இருப்பாங்க. டென்சிட்டி ஒரே இடத்துல அதிகமாவே இருக்கும். ஓகேங்களா, அப்போ 2019 டாப்பர்ஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு இருக்குது. ஓகேங்களா, இதுல நம்ம வேகன்சி கணக்கு வச்சுக்கவே வேணாம். நல்லா யோசிச்சு பாரு, வேகன்சி கணக்கு வச்சு கட் ஆஃப் வேணா மாறுமே தவிர டாப்பர்ஸ் மார்க் அதை கணக்கு வச்சு பேச வேணாம். 2015 கம்மியான வேகன்சி டாப் மார்க் வந்து அப்படி இருந்தது. 2019 2000 வேகன்சி கிட்ட இருந்தாலும் டாப்பர் மார்க் இருக்குது. இந்த தடவை கிட்டத்தட்ட 5000 வேகன்சி இருக்குது. அதனால நமக்கு வந்து டாப்பர்ஸோடைய மார்க் வந்து மேலும் கம்மியாகும் அப்படி நம்ம இதுல பேச முடியாது. ஏன்னா வேகன்சிக்கும் டாப்பர்ஸோடைய மார்க்குக்கும் இங்க சம்பந்தமே கிடையாது. அதனால நீங்க அதை பத்தி நீ அதை ஒரு பாயிண்டாவே நீ பேச வேணாம். சரிங்களா, எவன் தி பெஸ்ட் நல்லா படிச்சிருக்கானோ அவன் தான் ஃபீல்டுக்குள்ள போக போறான், அவன் தான் டாப் மார்க் இருக்கிறான். சரிங்களா, அப்போ 182 தான் இருக்குது. அப்போ இந்த தடவை அப்படின்னு சொல்லும் போது டாப் மார்க் போன தடவை காம்படிஷன் ஹெவியா இருக்கும். சரிங்களா, நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஓகேங்களா, ரொம்ப அதாவது போன தடவை குரூப் 2 விட்டவங்க, போன தடவை குரூப் 1 விட்டவங்க எல்லாம் ஓகேங்களா இந்த தடவை ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சிருக்காங்க. இப்போ டாப்பர் மார்க் ஒரே ஏரியா சார் அப்ப இருந்து ஒரு 30 மார்க் இன்க்ரீஸ் இருக்குது. அப்ப இந்த தடவை இன்னும் அதிகமா வந்து ஒரு 250 220 அந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் பண்ணா அந்த அளவுக்கு போகாது. ஓகேங்களா, ஏன்னா டிஎன்பிஎஸ்சி உடைய அந்த மார்க் எவாலுவேஷன் மெத்தட். ஓகேங்களா, எவாலுவேஷன் மெத்தட் நம்ம ஆல்ரெடி குரூப் 2 மெயின்ஸ் நடத்தும் போதே போட்டிருக்கோம். ஓகேங்களா, 2 பேர் எவாலுவேட் பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்ல 2 பேர் எவாலுவேட் பண்ணுவாங்க. 2 பேருடைய மார்க்ஸை ஆவரேஜ் பண்ணி ஒரு மார்க் போடுவாங்க. அதுதான் ஆக்சுவலா மார்க். மேபி 2 பேருடைய மார்க் வந்து ரொம்ப டிஃபரன்ஸ். ஒருத்தர் வந்து ஒரு 10 மார்க் 12 மார்க் கொஸ்டின்ஸுக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மார்க் தான் போட்டிருக்காரு. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு 2, இன்னொருத்தர் வந்து 10 மார்க் கொஸ்டின் 8 போட்டிருக்காரு. இந்த மாதிரி டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா திருப்பி அதை எவாலுவேட் பண்ணுவாங்க. 2 பேருடைய மொத்த கவுண்டிங்கை ஆட் பண்ணி 2 பேருடைய டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா திருப்பியும் ஒன் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா எவாலுவேட் பண்ணுவாங்க. இதுதான் அப்ப நார்மலா 2 பேர் எவாலுவேட் பண்ணுவாங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எல்லாரும் மேக்சிமம் அந்த மார்க் போடக்கூடிய கேட்டகரி வந்து ஒரு 12 மார்க் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 7 8 அப்படிதான் போடுறாங்க. மேக்சிமம் அப்படிதான் போடுறாங்க. அதனால உனக்கு வந்து 250 அந்த ரேஞ்சில் டாப் மார்க்ஸ் போகாது. திருப்பி டாப் மார்க்ஸ் மேபி இதே ரேஞ்ச் அப்படி இல்லைன்னா ஒரு 190 to 210 அதோட கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த ரேஞ்சில தான் திருப்பியும் டாப் மார்க்ஸ் வந்து நிக்குமே தவிர ரொம்ப அதிகமாகாது. ஓகேங்களா, 30 மார்க் தான் அதை நம்ம சொல்லும் போது இது கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருந்தாலும் இதுக்குள்ள இந்த ரேஞ்சுக்குள்ளதான். ஓகே, இதுக்குள்ளேயே வந்து 20 மார்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளதான் டாப்பர்ஸோடைய மார்க் இருக்கும். ஓகே, இந்த டாப்பர்ஸோடைய மார்க் கம்மியாக ஒரு சில ஏரியாக்கள்ல அந்த டென்சிட்டி அதாவது சேம் மார்க் எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குரூப் 4ல எழுதிருந்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ணிருப்பீங்க. குரூப் 4ல நீங்க பார்த்திருப்பீங்க இந்த 165 அது கூட வேணாம் 167 இருந்து இந்த 169 2 மார்க் தான். 167 8 9 3 மார்க் தான் இருக்குது. இந்த 3 மார்க்குள்ளேயே எக்கச்சக்கமான பேர் இருப்பான். ஓகேங்களா, அதுதான் வந்து வேலை டிசைட் பண்றது. ஓகேங்களா, அந்த இடத்துல 167 எடுத்தவனுக்கு மேபி வேலை கிடைக்காது. 167.5 எடுத்தவனுக்கு வேலை கிடைக்கும். 68 எடுத்தவனுக்கு வேலை கிடைக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி அந்த ரேஞ்சில அதிகமான பேர் இருப்பான். 2000 பேர் 3000 பேர் வந்து இருந்திருப்பான் ஒரே நிறைய கம்யூனிட்டியில. அதே மாதிரி மெயின்ஸ்லயும் ஒரு சில குறிப்பிட்ட ஒரு மார்க்ல மட்டும் அதிகமான மக்கள் வந்து அதுல வந்து அதிகமா வந்து மார்க் எடுத்திருப்பாங்க. அதை வந்து நம்ம பின்னாடி ஒரு சில வீடியோக்கள்ல நம்ம என்ன பண்ணலாம்னா ஆவரேஜா எந்த கேட்டகரியில ஒரு அசம்ஷனா இந்த மார்க்குள்ள இவ்வளவு பேர் இருக்கலாம், இந்த மார்க்குள்ள இத்தனை பேர் இருக்கலாம் சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து வீடியோக்கு நம்ம போடலாம். சரிங்களா, அப்போ டாப்பர்ஸ் மார்க் இந்த தடவை சொல்லும் போது ஒரு 190 டச் ஆகும். ஓகேங்களா, அதுல இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கலாம். ஓகேங்களா, இதுதான் அசம்ஷன். இதை வேணா நீங்க ஒரு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, 2016ல எவ்வளவு மார்க்ஸ் இருந்தது, 2019ல எவ்வளவு மார்க்ஸ் இருந்தது. ஓகேங்களா, தேங்க்யூ.